நம்மளம் கருத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலுமைத்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேனை போற்றுகின்றன. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையனார் நமது பாண்டிக் கொடுமுடி நகர் திருவிழையும் எல்லாமல்ல சிவகாமியுடைய நம்ம கூத்தப்பெருமாடைய திருவிழிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவிழிகளையும் இணைந்து உலக கருவிப்படுத்திய போட்டுவதற்கும் வணங்குடைய குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவார்த்தின் சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கிய பதிவு மிக முக்கியமான பதிவு. நம்ம அப்படி என்ன சார் மிக முக்கியமான பதிவு அப்படின்னா, நம்ம அரசியல் ரீதியான பதிவு எதுவுமே கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு வீடியோல கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்கு. இதுல 1 மணி நேரம் 10 நிமிடம், 1 மணி நேரம் 11 நிமிடத்துல ஒரு விஷயம் சொன்னேன். அரசியலை பற்றி சொல்லும் பொழுது நான் எப்பவுமே அரசியல் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம இழுக்கிறது இல்லை. ஏன்னா அதுல இருந்தாலும் நம்ம அது இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சொல்லல. ஆனா இருந்தாலும் அதுல ஒரு விஷயத்த நம்ம பஞ்சாங்கம் சொல்லும் பொழுது சொல்லணும், நம்ம கணிதத்துக்கு உட்பட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும். இன்றைய அரசியல் களத்தில் பழமையான கட்சிகள் பலம் குறையும், புதிதாக உருவான கட்சி பலமடையும். இப்ப நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்ல விசு சின்னம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெறுவார் என்பதை புதிய கட்சி பலமடையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். பழைய கட்சிகள் பலவீனமாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். நேற்று ரிசல்ட் இதனால என்ன ஒரு தன்மை அப்படின்னா, மீனராசியில் சஞ்சரிக்கும் போது எப்பவுமே சனி பகவான் என்ன செய்வார்னா, ஒரு ராசியில சஞ்சரிக்கும் போது அந்த ராசியில் இருக்கிற அழுக்குகளை வெளியெடுப்பார். அப்ப இந்த ராசியில் இருக்கிற அழுக்குகளை வெளியெடுப்பார் அப்படின்னா அங்க போறவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். நம்ம போறோம், கோயில் கழுவிட்டு இருக்கிறாங்க, நிம்மதியா சாமி விட முடியுமா? கும்பிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ தீர்த்த யாத்திரை செல்வதற்கு பல தடைகளும் ஏற்படும். ஆலயங்கள் பராமரிப்பு பாதிக்கப்படும். மத போதகர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான செயலில் ஈடுபடக்கூடிய தன்மைகளும், மத தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரடியான மோதல் ஏற்படும். அரசியல் தலைவர்கள் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் மரணம் அடைவார். இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பிரபலமான ஒரு தலைவர் மரணம் அடையக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுடைய அந்தரங்க விஷயங்கள், அவங்களுடைய தனிமை விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் கூட உலக மக்களுக்கு வெளியாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அரசியல் தலைவருடைய பெயருக்கு களங்கங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பழமையான அரசியல் கட்சிகள் பலம் குறைந்து புதுசா வந்திருக்கிற அரசியல் கட்சிகள் பலமாகும். பழமையான அரசியல் கட்சிகள் பலம் குறைந்து புதுசா வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பலமாக இருக்கும். அப்போ பழைய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு கொஞ்சம் பலம் குறையும். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பலம் ஏற்படக்கூடிய தன்மை நாட்டில் ஏற்படும். மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரதானமாக இருக்கும். வழிபாட்டு தலங்களுக்கு ஆபத்துக்கள் உருவாக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். உலக புகழ்பெற்ற மனிதர்கள் ஒருவர் மரணமடையக்கூடிய தன்மை ஏற்படும். அதேபோல உயர்ந்த விருது பெற்ற மனிதர்கள் யாராவது ஒருவர் மரணமடையக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய நிறைய போன் பண்ணி கேட்டாங்க, சார் எப்படி சொன்னீங்க என்ன? ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கணிப்பு. நீங்க எப்படி பழைய கட்சிகள் பலவீனம் அடையும், புதிய கட்சி தான் பலமாக வரும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு கேள்விகள் கேட்டாங்க. அது எப்படி சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்துருவோம். இந்த வருடம் ராகு கேது இந்த 2 தான் முக்கிய கிரகங்கள். நான் அதை தான் நான் முக்கியமா எடுத்துக்கிறேன். இந்த 2 கிரகங்களும் ஒண்ணு கடகத்தை நோக்கி போகுது கேது, ராகு மகரத்தை நோக்கி வருது.
இந்த ராகு கேது இரண்டுமே, ராகு கேது அசுரர்கள் அப்படின்னு தெரியும். சொர்ணபானு என்று சொல்லக்கூடிய அசுரன் திருமாலினுடைய சக்கராயத்தால் துண்டிக்கப்பட்டு தலைதனியாக முன்னந்தனியாக துண்டிக்கப்பட்டு பொய் சொல்லி அமிர்தம் வாங்கி சாப்பிட்டதுனால பிறகு பிரம்மாவிடம் வரம் பெற்று ராகு கேதுவாக வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ராகு கேது புராணத்தில் நம்ம படித்திருக்கிறோம். இந்த ராகு கேது இரண்டுமே ஒருத்தர் கடக ராசியிலும் கேது கடக ராசியிலும் ராகு மகர ராசியிலும் கொண்டு அமர்ந்து தவம் செய்துதான் ராகு அதர்வண வேதத்தையும் கேது ரேகஜூர் சாம வேதத்தையும் படித்து அதற்கு பிறகு நவக்கிரக பரிபாலனத்தில் பதவி பெற்றார்கள். இப்போ இந்த ராகு கேதும் ஒன்னு கேது தான் கற்ற தான் பதவி பெற்ற கேது தான் பதவி பெற்ற கடகத்தை நோக்கியும் ராகு தான் பதவி பெற்ற மகரத்தை நோக்கி நகர்ந்து வருது. இந்த வருஷம் மாறுது. அதை வச்சு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இருவருக்குமே மற்ற நவக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் உடைய பையன் புதன், சூரியனுடைய பையன் சனி பகவான், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலாசம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய தெய்வங்களுடைய மகனாக அவதரித்தவர்கள் அவர்கள் நவக்கிரக பரிபாலனத்தில் வந்தாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு அசுரனாக இருந்து சாதாரண நிலையிலிருந்து அவர்கள் நவக்கிரக பரிபாலனத்தில் இன்று மிகப்பெரிய, அதாவது மற்ற இருக்கக்கூடிய 7 கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை மிகுந்த கிரகங்களாக பதவி பிரமாணம் பெற்றது எங்க அப்படின்னா சாதாரணமான நிலையில் இருந்து கடகத்திலும் மகரத்திலும். இதை வச்சுதான் இந்த வருடம் வரக்கூடிய இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் இதுவரையில் அரசியல் பயணிக்காத புதுமையான ஒரு கட்சி தொடங்கியவர், அரசியலில் எம்எல்ஏவோ எம்பி ஆகவோ இல்ல ஒரு எந்த இதிலுமே பதவி வகிக்காதவர், திடீரென்று அரசியலுக்குள்ளே வந்தவர். அவர் மிகப்பெரிய பலமடைந்து அவருடைய கட்சி மிகப்பெரிய பலத்தை பெறும் அப்படிங்கிற ஒரு கணிப்புக்குள்ள வந்ததுனால இந்த ராகு கேதுதான் அவருக்கு பதவியை கொடுத்த கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததுனால நம்ம அதை நாசூக்கா சொன்னோம். புதிய கட்சி பலமடையும், பழைய கட்சிகள் பலம் குறையும் சொல்லியிருந்தோம். இதைத்தான் நான் போன்ல எங்கிட்ட கேட்டவங்களுக்கும் விளக்கம் கொடுத்தோம். இது மற்றவர்களுக்கும் ஒரு விளக்கமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. எப்பவுமே ராகு கேது உலகில் ஜோதிடத்தில் வல்லமை மிகுந்த கிரகங்களாக திகழ்கின்றன. மற்ற கிரகங்களுடைய தன்மையை அடக்கி வல்லமை மிகுந்த கிரகமாக, அது பாருங்க நேற்று எலெக்ஷன் என்னக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சித்திரை மாதம் உச்சத்தில் இருக்காரு. இருந்தும் கூட அனைத்து பலன்களையும் அடித்து நொறுக்கி ராகு கேது அப்படிங்கறதுனாலதான் சூரியனையும், ஏன்னா ராகு கேது சூரிய சந்திரனையும் கிரகண தோஷத்தில் ஆக்கியது. அப்போ ராகு கேது பலம் மிகுந்த கிரகமாக உருவாகி இன்னைக்கு ஒரு அரசியல் அப்படின்னா இதுக்குள்ளே வராமல் இருந்த ஒரு மனிதரை, திரையுலகில் மட்டும் வலம் வந்து கொண்டிருந்த ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதரை இன்று முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்து நகர்த்தி அமர்த்திருக்கிறது என்றால் ராகு கேதுனுடைய வல்லமையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவது இவருக்கு கிடைத்த தொகுதி பாருங்க 108. 108 இவருக்கு கிடைத்த தொகுதி வெற்றி. அதுல ஒரு தொகுதியை இவர் விட்டு கொடுத்து பண்றார். ஆனா இவருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே 108 தான் பிரச்சனைகள் அதிகம். 108 ஆம்புலன்ஸ், அதனாலதான் பிரச்சனைகள் அதிகம். அதனாலதான் ஒரு தொகுதியை அவர் இது பண்றது நல்லது. எப்படி இருந்தாலும் பண்ணிட்டு அவங்க 2 தொகுதியில் இருக்கக்கூடாது. அந்த 108 தான் வந்திருக்கு. எது இவருக்கு தீமையை கொடுத்ததோ அதுவே நன்மையும் கொடுத்திருக்கு. அந்த 108 தொகுதி வந்திருக்கு. எப்படி பொருந்தது பாருங்க. கிரகங்களுக்கும் எண்களுக்கும் தொடர்பு கட்டாயம் உண்டு. வாழ்க்கையில ஒரு எண் நம்மை சுற்றி சுற்றி வருதுன்னா அதை அந்த எண் நம்மை ஆக்கிரமிப்பு பண்ணுதுன்னு அர்த்தம்.
அந்த எண்ணால் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த 108 அவருக்கு விரோதமாக பயன்படுத்தினார்களோ அதே 108 தொகுதியில் அவர் வெற்றி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் கட்சி சார்பா பேசல, தெளிவா கொஞ்சம். நான் எந்த கட்சியும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வேணும், நாடு நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய கணிப்பு. தேசம் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். கட்சி சார்பா எனக்கு புரியும். ஜோதிட ரீதியாக எவ்வளவு கிரகங்கள் பேசுகின்றது, எண்கள் எவ்வளவு பேசுகின்றது, எவ்வளவு வல்லமைகள் பேசுகின்றது என்பதை இந்த பதிவின் மூலம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுவேன். அந்த பதிவை இந்த வீடியோவோடு இணைக்கணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ. அதை மட்டும் கட் பண்ணி இந்த வீடியோவோட இணைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மண்ணில் நல்ல வண்ணமானதான் வைகள் எண்ணில் நல்கதிக்கு ஆகுமோர் குறைவில்லாமல் எல்லாரும் எல்லா நலனையும் பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிற்றம்பலம். இன்னொன்னே சொல்லிக்கிறேன். இனிமேல் வருங்காலத்திலும் இவரை பொறுத்தவரையில் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 108 தொகுதி, 108 பின்தொடர்ந்தே வந்திருக்கு. ரொம்ப கவனமா, ரொம்ப சூதானமா, ஒரு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு வல்லமையோட ஆட்சி செய்ய வேண்டும் என்று யதார்த்தமா யாரையும் நம்பிட வேண்டாம் அப்படிங்கிற தந்தையில கிரகபலனை வைத்து வருங்கால முதலமைச்சரான திரு மதிப்புக்குரிய விஜய் சார் அவர்களிடம் விண்ணப்பமாக கேட்டிருந்தோம். வணக்கம், நன்றி.